வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். மத்திய பெய்ரூட்டில் அதிகாலை 4 மணிக்கு இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் நடத்திய ஒரு பெரிய விமான தாக்குதல் புருவங்களை உயர்த்துகிறது. இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் மத்திய பெய்ரூட்டின் ஃபாஸ்தா பகுதியை தாக்கியதாக உள்ளூர்வாசிகள் விவரித்தனர். விமான தாக்குதலில் ஒரு பெரிய கட்டடம் முழுமையாக அழிக்கப்பட்டு தரைமட்டமாகியது. லெபனானின் பிற பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் அந்த பகுதியில் தஞ்சம் அடைந்திருந்ததால் அதிக இறப்பு எண்ணிக்கையை மக்கள் ஆரம்பத்தில் சந்தேகித்தனர். அதே நேரத்தில் 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் சுமார் 20 பேர் காயமடைந்ததாகவும் ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகள் அகற்றப்படும் போது மேலும் இந்த எண்ணிக்கையில் புதுப்பிப்புகள் வெளிவரும். வார இறுதியில் மத்திய பெய்ரூட்டில் நடந்த முக்கிய விமான தாக்குதலின் முக்கியத்துவம் என்னவென்றால், மக்கள் வெளியேறுவதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு எதுவும் இல்லை. அதன் அர்த்தம் அங்கு தாக்கப்பட்டது சிலரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல். மத்திய பெய்ரூட்டில் பாஸ்தா பகுதி ஹெஸ்போல்லாவின் கோட்டையான தாகியைக்கு வெளியே உள்ள பகுதி. அதனால் தாகியைக்கு வெளியே உள்ள பகுதிகளில் வளர்ந்து வரும் தாக்குதல்களின் ஒரு பகுதியாக அந்த தாக்குதலை எடுத்துக் கொள்ளலாம். கடந்த வாரத்தில் பெய்ரூட்டின் மத்திய பகுதியை இலக்காக கொண்டு 4வது இஸ்ரேலிய விமான தாக்குதலை இது குறிக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலின் தாக்குதல்களில் பெரும்பாலானவை பெய்ரூட்டின் ஹெஸ்போல்லாவின் கட்டுப்பாட்டில் உள்ள தெற்கு புறநகர் பகுதிகளை குறிவைத்தன. ஹெஸ்போல்லா தலைவர்கள் இப்போது தாகிய மற்றும் பிற ஹெஸ்போல்லாவின் கோட்டைகளில் இருந்து தப்பியோடுகிறார்கள். ஹெஸ்போல்லாவின் செய்தி தொடர்பாளர் முகமது அஃபீஃப் சில நாட்களுக்கு முன்பு ஹெஸ்போல்லா கோட்டைக்கு வெளியே தங்கியிருந்த போதே இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார். பெய்ரூட்டில் தாகியைக்கு வெளியே உள்ள மற்ற பகுதிகளில் மறைந்திருப்பது பாதுகாப்பானது என்று ஹெஸ்போல்லா நினைத்திருக்கலாம். தமது செயற்பாட்டாளர்களுக்கு பாதுகாப்பானது என்று ஹெஸ்போல்லா நினைப்பதை விட ஹெஸ்போல்லாவுக்கு இது மற்றொரு விதத்திலும் உதவுகிறது. ஏனென்றால் ஹெஸ்போல்லாவின் கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதிகளில் நடக்கும் எந்த ஒரு விமான தாக்குதலும் ஹெஸ்போல்லாவுக்கு விசுவாசமாக இல்லாத கிறிஸ்தவர்கள் மற்றும் சன்னி மதப்பிரிவினர் அதிகம் வசிக்கும் நகரங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். ஹெஸ்போல்லா எப்போதும் லெபனானின் சிவிலியன் பகுதிகளுக்குள்ளேயே தமது மறைவிடங்களை உருவாக்கி கொண்டது. காரணம், லெபனானில் ஷியா பிரிவு மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் பகுதிகளுக்கு வெளியே ஊடுருவி மறைவிடங்களை அமைப்பதில் அவர்களுக்கு சிரமம் இருந்தது. பெய்ரூட்டில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஹெஸ்போல்லாவின் கோட்டைக்கு வெளியே ஊடுருவி மறைவிடங்களை அமைப்பது அவர்கள் பற்றிய உளவு தகவல்களை இஸ்ரேலுக்கு சுலபமாக பெற்றுக் கொடுத்துவிடும். இப்போது பெய்ரூட் மற்றும் தெற்கு லெபனானிலும் இஸ்ரேலிய தரை மற்றும் வான் தாக்குதல்களால் ஹெஸ்போல்லாவுக்கு அதிக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. IDF தரைப்படைகள் தெற்கு லெபனானில் ஹெஸ்போல்லாவுக்கு எதிராக தொடர்ந்து முன்னேறி வருகிறது. உள்ளூர் ஊடகங்கள் மற்றும் இணையத்தில் உள்ள தகவல்கள் தெற்கு லெபனானில் உள்ள நகரங்களான நஹூராவுக்கு அருகில் கடற்கரை ஓரத்திலும் எல்கியா மற்றும் மர்ஜூனுக்கு அருகில் ஹெஸ்போல்லாவுக்கு IDFின் தரைப்படைகள் அழுத்தம் கொடுப்பதாக என்று கூறுகின்றன. இவை ஹெஸ்போல்லாவின் முக்கிய பகுதிகள், ஷியா பிரிவு மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் பகுதிகள். ஹெஸ்போல்லா தொடர்ந்தும் போர் புரிந்து இஸ்ரேல் மீது ராக்கெட்களை வீசுகிறது. இது இன்னமும் ஹெஸ்போல்லாவின் கையிருப்பில் உள்ள ஆயுதங்களின் அளவை காட்டுகிறது. அதே நேரத்தில் அதன் தலைவர்கள் மற்றும் தளபதிகள் பலர் கொல்லப்பட்டதால் ஹெஸ்போல்லாவுக்கு சில கட்டளை மற்றும் கட்டுப்பாடு குறைந்து போயிருக்கலாம், சில இடங்களில் இல்லாமல் கூட இருக்கலாம். பெய்ரூட்டில் நடந்த தாக்குதல்கள் முக்கியமானவை. காரணம், ஹெஸ்போல்லாவின் தலைமை அமைப்புகள் பெய்ரூட்டை மையமாக கொண்டே இயங்கி வந்தன. அந்த பகுதிகள் இப்போது தரைமட்டமாகிக் கொண்டிருக்கின்றன. ஹெஸ்போல்லா ஒரு நீண்ட போருக்கு உயிர் வாழ்வதற்கான வழியை கண்டுபிடிக்க முற்படுகிறது என்று சமீபகால அறிக்கைகளில் கூறியது. ஹெஸ்போல்லா ஆதரவு ஊடகங்களின் கூற்றுப்படி ஹெஸ்போல்லா இந்த சுற்று போரில் தப்பி பிழைத்து தமது இயக்கத்தின் ஒரு பகுதியை அப்படியே வைத்திருக்க விரும்புகிறது. இதை செய்ய ஹெஸ்போல்லாவின் சில பகுதிகளை மேம்படுத்த வேண்டும். அதைவிட முக்கியமாக சிறந்த செயல்பாட்டு பாதுகாப்பு தேவைப்படும். ஆனால் ஹெஸ்போல்லாவுக்கு ஏற்படும் உள்நாட்டு எதிர்ப்பு அதை கேள்விக்குறியாக்குகிறது. காரணம், தமது ஆதரவு பகுதிகளுக்கு வெளியே ஹெஸ்போல்லாவால் சிறந்த செயற்பாட்டு பாதுகாப்பை பெற முடியாது. காரணம், அப்பகுதியில் உள்ள பிற தரப்பினரின் எதிர்ப்பு. அந்த பகுதிகளில் ஹெஸ்போல்லாவுக்கு பாதுகாப்பான புகலிடம் கிடைப்பது கடினம். பெய்ரூட்டின் சமீபகால தாக்குதல் மற்றும் பிற நடவடிக்கைகள் ஹெஸ்போல்லா மீது தெளிவாக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இஸ்ரேலை தாக்கி வரும் ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் போர் நிறுத்த பேச்சுக்கள் மற்றும் அவற்றில் காணப்படும் நெகிழ்வுத்தன்மை ஆகியவை இது என்ன விளைவை ஏற்படுத்துகிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது. முக்கியமாக லெபனானில் ஹெஸ்போல்லா அமெரிக்காவால் பரிந்துரைக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்த முன்மொழிவுகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளது. ஆனால் இஸ்ரேல் அதை இழுத்தடிக்கிறது. இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான தமது நிபந்தனைகளை மேலும் மேலும் அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது. ஹெஸ்போல்லா எதுவரை இறங்கி வரும் என்பதை பார்க்கும் இஸ்ரேலின் ஆர்வம் அதில் தெளிவாக தெரிகிறது. மறுபக்கத்தில் ஹமாஸின் ஆயுத பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு ஒபீடா நேற்று சனிக்கிழமை IDF தாக்குதல் நடத்திய வடக்கு காசாவின் ஒரு பகுதியில் ஒரு பெண் இஸ்ரேலிய பணிய கைதி கொல்லப்பட்டதாக கூறினார்.
அதே செய்தியில் அவருடன் இருந்த மற்றொரு பெண் பணிய கைதி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். இது இஸ்ரேலிய தாக்குதலில் இரண்டாவது பெண் இஸ்ரேலிய பணிய கைதி படுகாயம் அடைந்ததை குறிக்கிறது. அவருடைய நிலை இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. அந்த அறிவிப்பு பற்றி IDF பின்னர் கூறிய போது தற்போது தகவலை மதிப்பாய்வு செய்வதாகவும் அதன் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தவோ அல்லது மறக்கவோ முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. இது பற்றி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் IDF பிரதிநிதிகள் பெண் பணிய கைதிகள் குடும்பத்தினருடன் தொடர்பில் உள்ளனர். மேலும் எங்களிடம் கிடைக்கும் எந்த ஒரு தகவலையும் அவர்களுக்கு புதுப்பித்து வருகிறோம். ஹமாஸ் உளவியல் பயங்கரவாதத்தை பயன்படுத்துகிறது மற்றும் கொடூரமாக செயல்படுகிறது. பணிய கைதிகளின் குடும்பங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வதந்திகள் அல்லது வெளியீடுகளை பரப்புவதை தவிர்க்கவும் என்று IDF தெரிவித்தது.